க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயத்த பண்ணது யாருன்னா அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க. அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டை பத்தி ரொம்ப பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஒரு 4 வாட்டியோ 5 வாட்டி தான் பார்த்துருப்பாரு போல அந்த ஃப்ரெண்ட். அந்த வீடியோல சொல்லிருப்பாங்க. அது 4 to 5 டைம்ஸ் தான் அவங்க ஃப்ரெண்டை பார்த்துருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டோட தங்கச்சியை வந்து விஷ்ணு கிட்ட சொல்லியிருக்காங்க. என் தங்கச்சி வந்து படிக்க வரா சென்னைக்கு. ஸோ நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஷ்ணு அந்த பொண்ணுகிட்ட ஒரு வாட்டி தான் பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு டெக்ஸ்ட் பண்றது. ஹாய், உன் லிப்ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கு. உன் ஹஸ்பண்ட் ரொம்ப லக்கி உன் லிப்ஸ் இந்த மாதிரி ஒரு லிப்ஸ் இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பொண்ணு கேட்குது, உங்க ஒய்ஃப் ஆல்சோ இஸ் ஆல்வேஸ் அ பிரிட்டி கேர்ள் உமன் ஏதோ சம்திங் சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஒய்ஃப் எல்லா ஹஸ்பண்டுக்குமே போர் தானே அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளர்ட் பண்றாங்க. அப்படியே பார்க்கும்போது தெரியுது டிரான்ஸ்பரண்டா ஃப்ளர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. அந்த பொண்ணு சொல்லுது என் தங்கச்சின்னு கூப்பிடுங்க அப்படின்னும் போது ஓகே தங்கச்சி அப்படின்னு அனுப்புறேன். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா என்னால் உன்னை தங்கச்சியா பார்க்க முடியல அப்படின்ட்டு ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுகிட்ட பேசியிருக்காரு. இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது விஷ்ணுவோட ஃப்ரெண்டோட தங்கச்சி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அண்ணா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. சொல்லும் பொழுது அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லா மூலியமாக சர்க்குலேட் ஆகுது. சர்க்குலேட் ஆகி பிளான் பண்ணுறாங்க இவரை ட்ராப் பண்ணி மாட்ட வைக்கணும் அப்படின்றதுக்காக. எப்பயோ போல வீட்டுக்கு கூப்பிடுறாங்க போல, ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இருக்கும் போல. அது வந்து இந்த ட்ராப் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா வந்த ட்ராப் கிடையாது, அவன் தங்கச்சி மூலியமாவே ட்ராப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் வீட்டை தனியாக இருக்கேன், நீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இவரும் வந்திருக்காரு. இதில் ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அஷ்மிதா மேக் ஒரு ஆர்டிஸ்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவரோட பாக்கெட்ல இருந்து பாத்தீங்கன்னா காண்டம் எடுக்கப்படுது. அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கோபப்படுறாங்க. யாருக்காக அந்த காண்டம் நீ எடுத்துட்டு வந்திருக்க, உங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா தானே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த காண்டம் நீ எதுக்காக எடுத்துட்டு வந்த அப்படின்னும் போது, அப்போ நீ இந்த நினப்புக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும் போது அவர் பயப்படுறாரு. பயந்துட்டு இல்ல நீங்க விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க, எனக்கு வந்து குழந்தை இருக்கு, குட்டி இருக்கு, என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்க, என் ஃபேமிலி நிம்மதியாக போயிடும் அப்படின்ட்டு.